பாபா ஹர்பஜன் சிங் இந்திய ராணுவத்தில் சேவை புரிந்த ஒரு வீரர். 1946ஆம் ஆண்டு பஞ்சாபில் பிறந்த அவர் இந்திய ராணுவத்தின் பஞ்சாப் ரெஜிமெண்டில் சேவையை தொடங்கினார். 1968ஆம் ஆண்டு 22 வயதான ஹர்பஜன் சிங் சிக்கிம் மாநிலத்தின் நாதுலா கடப்பாறையில் தனது பணியில் ஈடுபட்டிருந்த போது ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவத்தில் உயிரிழந்தார். பனிச்சரிவில் சிக்கி ஆற்றில் விழுந்து அவர் மாயமானார். அவரை தேடுவதற்காக ராணுவம் பல நாட்கள் முயன்றும் உடலை கண்டுபிடிக்க முடியவில்லை. இருப்பினும் அவரது உயிர் நீத்த பின்பும் அவரது ஆன்மா அந்த பகுதியை விட்டுச் செல்லவில்லை என்பதாக ஒரு நம்பிக்கை உருவானது. இராணுவ வீரர்கள் சொல்லுவதின்படி அவர் மற்றவர்களின் கனவுகளில் தோன்றியதாகவும் தனது உடலை கண்டுபிடிக்க வழிகாட்டியதாகவும் கூறப்படுகிறது. அவரது உடல் பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டதும் மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டதும் அவரது ஆன்மா இன்னும் அந்த எல்லை பகுதிகளை பாதுகாக்கிறது என்ற நம்பிக்கை ஏற்பட்டது. பாபா ஹர்பஜன் சிங்கின் ஆன்மா அந்த எல்லை பகுதியை இராணுவ வீரர்கள் மற்றும் நாட்டை பாதுகாக்க வருகிறது என்பதால் அவருக்கு அங்கீகாரம் கொடுத்து ஒரு சிறிய கோவிலும் உருவாக்கப்பட்டது. அந்த கோவில் இன்று பாபா ஹர்பஜன் சிங் கோவில் என்று அழைக்கப்படுகிறது. இந்திய இராணுவ வீரர்கள் அவரை செயின்ட் பாபா என மதிக்கின்றனர். மக்கள் இந்த கோவிலுக்கு வந்து நற்பயன்களை வேண்டுகிறார்கள். இந்த பக்தியும் மரியாதையும் காரணமாக பாபா ஹர்பஜன் சிங் இன்னும் இந்திய இராணுவத்தின் பாதுகாப்பின் ஒரு பகுதியாக இருந்து வருகிறார் என்பதே பலரின் நம்பிக்கையாகும்.